வெல்கம் டு எஸ்ட்ரானிக் கை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடினோ சீசன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் எபிசோட் 1 பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் எதை வச்சுலாம் பண்ண போகிறோம்னா ஒரு அடினோ யூனோ, அப்புறம் ஒரு பஸர், அப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் வச்சு தான் பண்ண போகிறோம். என்ன ப்ராஜெக்ட்னா இன்கேஸ் அல்ட்ராசோனிக்கில் ஏதாவது ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனால் பஸர் பீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கனெக்ஷன்ஸ்லாம் இதில் 4 பின் இருக்கும். ஜிஎன்டி ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ ஜிஎன்டியை உங்களுக்கு அடினோலையும் அதே மாதிரி கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து விசிசியை 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ஜிஎன்டி இருக்கும், பஸருடைய ஜிஎன்டி. ஸோ அந்த பஸருடைய ஜிஎன்டியை நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு 2 ஜிஎன்டி இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பஸருடைய விசிசியை பார்த்தீங்கன்னா பின் D7ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ D7 இங்கே இருக்கும், D7ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரிகர் பின்னை பார்த்தீங்கன்னா என்னுடைய கோட் படி இது எல்லாமே கனெக்ஷன்ஸு. உங்கள் கோடுக்கு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கோ பின் பார்த்தீங்கன்னா நான் 12ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா கனெக்ஷனும் முடிச்சு உங்கள் கோடுக்கு எப்படி ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அல்ட்ராசோனிக்கு. அப்புறம் பஸரை சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அல்ட்ராசோனிக்லேருந்து ஒரு ரேஸ் சென்ட் ஆகும். அந்த ரேஸில் நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்டாப் பண்ணோம்னா அந்த ரேஸ் ரிட்டர்ன் திரும்பி இந்த போல் வழியாக கெட் ஆகும். ஸோ அதை கெட் பண்ணுறத வச்சுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடை கேல்குலேட் பண்ணி அது கால்குலேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி அலர்ட் அனுப்பும். ஸோ அப்படின்னு பஸருக்கு பீட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம இப்போ பவர் கொடுத்துக்கலாம். ஸோ பவர் கொடுத்தோன்னே ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டருக்குள்ளார வச்சா தான் உங்களுக்கு அலார்ம் வரும். என் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 5 சென்டிமீட்டருக்கு பின்னாடி நான் இங்கே வச்சேன்னா வராது. ஏன்னா நான் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஜெக்டும் டிடெக்ட் ஆகும். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இப்போ ஒரு பிளைண்ட் பீப்புளுக்கு ஏதாவது முன்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி இப்போ ஒரு டோர் அலாம் சேஃப்டி யாராவது திருடங்க வந்தாங்கன்னா டிடெக்ட் பண்ணி அந்த அல்ட்ராசோனிக் சென்ட் அப் பண்ணும். ஸோ அதுக்காக சேஃப்டி அலாம் மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்றபடி நிறையா யூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய கோடு வேணும்னா நான் ஆல்ரெடி கோட் பண்ணிட்டேன். இதோடைய கோடு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ட்ரானிக்கை ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.